உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டதை போல எத்தனை பேர் நீங்கள் உணர்கிறீர்கள்? சரீர ரீதியாய் எந்த கயிறோ எந்த சங்கிலிகளோ உங்களுடைய உடலையோ உங்களுடைய கரங்களையோ கட்டவில்லை. ஆனா நீங்க ஆவிக்குரிய விதத்துல யோசிக்கும் பொழுதும் ஆவிக்குரிய வழியிலே உங்களுடைய சிந்தனையை நீங்க பயன்படுத்துவீங்கன்னா எதையும் உங்களால் இந்த இடத்துல தொடங்க முடியல. தொடங்குகிற எதையும் உங்களால் இந்த இடத்துல முடிக்க முடியல. எதிலுமே உங்களுடைய சிறந்த பதிலானதை நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பார்க்க முடியவில்லை. உங்களுடைய திருமணம் பிரச்சனைக்குரியதா இருக்கு. உங்களுடைய வீடு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம் என்று பேசுகிற எல்லா பக்கங்களிலும் நீங்க கடினங்களை சந்திக்கிறவரா இருக்கீங்க. ஒரு பிரச்சனையை சரி செய்து நீங்கள் அந்த திருப்தி நிலையிலே பெருமூச்சு விடுவதற்கு முன்பாக வேறு ஒரு பிரச்சனை உங்களை எதிர்த்து உங்களை அழிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கு. நான் சொல்றது சரியா? எத்தனை மக்கள் நீங்க இப்படியான பிரச்சனையில உங்க வாழ்க்கையை வாழ்வதிலே சலித்து போன ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்க? நம்பிக்கை இழந்து போனவரா? நீங்க இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய யோசிக்கிற ஒருவரா யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரம் பிசாசு பல எண்ணங்களை உங்களுக்குள்ள கொடுத்துட்டு இருக்கான். நீ உயிரோடு இருப்பதற்கு பதிலாக நீ மரிப்பது மேலானது. நீ இருந்தா இந்த இடத்துல என்ன பிரயோஜனம்? நீ இல்லாம இருந்தா பலருக்கு இது உதவியானது. எத்தனை எதிர்மறையான வார்த்தைகளை பிசாசு உங்களோடு கூட பேசிட்டு இருக்கான். எத்தனை எதிர்மறையான குரல்களை நீங்க கேட்டு இருக்கீங்க. இப்படியான எதிர்மறையான குரல்கள் உங்களுடைய ஆத்துமாவை நரகத்திற்கு கொண்டு செல்ல விருப்பத்தோடு இருப்பதை நீங்கள் இந்த இடத்துல உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நிச்சயம் நம்புறது. ஏன்னா நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க இப்படியான குரல்களை எதிர்த்து இந்த இடத்துல போராடிட்டு இருக்கீங்களோ, இந்த நிகழ்ச்சியிலே தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல உதவி செய்ய அனுமதி கொடுங்க மக்களே. அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற தயாரானவராய் இந்த இடத்துல இருக்கிறார். ஆம், நீங்க இந்த இடத்துல ஒரு யோசிக்கலாம், என்னுடைய பிரச்சனை கடினமானது, யாராலும் இதை சரி செய்ய முடியாது. மனுஷ ரீதியாய் ஒருவராலும் அதை சரி செய்ய முடியாது இருக்கலாம். ஆனா தேவனால அது முடியாதா? தேவனால அது முடியாதா? தேவனால முடியாத காரியம் என்ன மக்களே? எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? ஒருவேளை மருத்துவர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம், இதுதான் உன்னுடைய கடைசி வருடம், இதுதான் இந்த மாதம் உனக்கு கடைசி மாதம், உன்னுடைய வாழ்க்கை நாட்கள் எண்ணப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. இப்படியான மோசமான செய்தியை மருத்துவ இடத்துல கேட்டிருக்கலாம். ஏன்னா உங்க வியாதி இனியும் சரி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே கவனிங்க. டாக்டர் எவ்வளவு கை தேர்ந்தவராய் எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் அவர் வெறும் ஒரு மனுஷன், உங்களையும் என்னையும் போலதான். ஆனா தேவன் இந்த வியாதியிலிருந்து உங்களை குணமாக்க முடியாதா? தேவன் இந்த வியாதியை எடுத்து போட முடியாதா? மரித்தவரை தேவன் உயிர் தெழுப்ப முடியுமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் இந்த அற்புதமான காரியத்தை செய்ய முடியுமா? சிந்தியுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். எனவேதான் இந்த வார்த்தை மிக தெளிவாய் நமக்கு இந்த விளக்கமானது இந்த இடத்துல கொடுக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க இந்த இடத்துல பார்ப்பீங்கன்னா, மோசம் போகாதிருங்கள். என்ன போகாதிருங்கள்? மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்பொழுது கேள்வி, உங்களுடைய விதை எதை அடையாளப்படுத்துகிறது? மாமிசத்துக்குரியதையா அல்லது ஆவிக்குரியதையா? இது சிந்தித்துக் கொண்டிருந்ததற்கு நேரத்துல நீங்க ஒரு வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்க. இந்த நபர் தன்னுடைய திருமண நாள் அன்று சந்தித்த பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனையை இவர் எப்படியாக இந்த இடத்தில் ஜெயித்தார்? இந்த சாட்சியானதை இந்த இடத்துல பாருங்க. பிற்பாடு நாம் மீண்டும் இணைந்திருக்கலாம். இந்த விதையினுடைய காரியத்தை குறித்து நாம் பேசும்படியாக சாட்சி பிற்பாடு மக்களே. எனக்கு எப்பவுமே ஒரு வழக்கறிஞர் ஆகணுன்ற கனவு இருந்தது. நான் வழக்கறிஞர் ஆனேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இருந்தாலும் என்னுடைய உணர்வு பூர்வமான வாழ்க்கையில தீர்க்க முடியாத ஒன்று இருந்தது. எனக்கு 16 வயசு இருக்கும்போது நான் ஒருத்தரை விரும்பினேன். நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 17 வயசு ஆகும்போது நான் கர்ப்பமானேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு எனக்கு இன்னொரு காதல் உறவானது இருந்தது. அது சரியா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அது சரியா போகும்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் நிறைய சண்டை, நிறைய குழப்பம். அதுவுமே ஒரு சரியான வகையில முடியல. அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில எதுவுமே சரியா அமையல.
நான் எல்லாத்துலயுமே விரக்தி அடைந்தேன். எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது. ஒரு முறை நான் தற்கொலை பண்ணிக்கணுன்ற தருணமானது வந்தது. நான் இறந்துடணுன்றது என்னுடைய மிகப்பெரிய விருப்பமா இருந்தது. அந்த தருணத்துல தான் நான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கேன். என்னோட தோழி கூட பேசினேன். அவங்க என்ன ஆலயத்துக்கு வரும்படியா அழைப்பு தந்தாங்க. நான் அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சேன். எனக்கு ஒரு பாரபட்சம் இருந்தது. ஆனாலும் நான் வந்தேன். அந்த அழைப்ப நான் ஏற்றுக்கொண்டேன். நான் வீட்டுக்கு வந்ததும் என்னோட படுக்கையில படுத்துட்டு இருந்தேன். 3 இரவு நான் தூங்கல. விடாம நான் புகைப்பிடிச்சுட்டே இருந்தேன். என்னோட கண்கள மூடுனேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கண்கள திறக்கும்போது, நான் என்னுடைய ஃபோன தான் தேடுனேன். அதுல மறுநாள் காலையில 7 மணின்றத நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே எழுந்துக்கும்போது ஒரு வித்தியாசமா எழுந்தேன். நான் கூட்டங்களுக்கு போவேன். நான் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை நான் கூட்டங்களுக்கு போவேன். ஆலயத்துல இப்படியா சொல்றத நான் கேட்டுருக்கேன். உங்க ஆத்துமால கவனம் செலுத்துங்க. உங்களோட ரட்சிப்புல கவனம் செலுத்துங்க. ரட்சிப்பு தான் எல்லாமே. உங்களோட கவலைகள்ல கவனமா இருங்கன்னு. ஆனா என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு திருமணம் ஆகணும்னு. 1 வருஷத்துக்கு பிறகு நான் ரொடால்ஃபோவ சந்திச்சேன். அவரு வேற ஒரு பிரிவ சார்ந்தவரா இருந்தாரு. நான் அவர காதலிச்சேன். ஏன்னா, ரொடால்ஃபோ வந்து எனக்கு நான் ஆசைப்பட்ட எல்லாமேவா அவரு இருந்தாரு. ஏற்கனவே அவர் பட்டம் பெற்றவரா இருந்தாரு. அவரு ஒரு மருத்துவரா இருந்தாரு. அதே நேரத்துல எனக்கு வந்து தெரியும். அவரு வந்து ஆலயத்துல வளர்க்கப்பட்ட ஒரு போதகருடைய மகன்னு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, நான் உங்க இடத்துல கேட்டிருந்தேன் என்ன திருமணம் செஞ்சுக்கும்படியா. ஆனா, அது குறித்து நான் அதிகமா வருத்தப்பட்டேன். 6 மாசத்துக்கு அப்புறம் நான் உங்களோட கூட திருமணத்தை நிச்சயம் செய்திருந்தேன். எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. ஆனா, எனக்கு தேவனோடு கூட எந்த விதமான சந்திப்பும் கிடையாது. அவரு என்ன மாதிரியானவர் இல்லைன்ற சில அறிகுறிகள நான் அவர்கிட்ட பார்த்தேன். எதுல பார்த்தேன் அப்படின்னா, அவருடைய குணாதிசயங்கள்ல நான் பார்த்தேன். சில நேரத்துல அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, "அன்பே நீ ரொம்ப கெட்ட வார்த்தைகள பேசுறன்னு." நான் சொல்லுவேன், "இல்ல இது வெறும் கோவத்தினால மட்டும் தான்" சொல்லுவேன். சில நண்பர்களோடு கூட நான் பழகிட்டு இருந்தேன். ஆனா, என்னுடைய திருமணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டேன். நான் வேலை செய்ற இடத்துல ஒருத்தவங்க கூட நான் பழக ஆரம்பிச்சேன். என்னால சரியா மருத்துவமனை கூட போக முடியல. ஏன்னா, எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது. நான் திருமணம் செஞ்சுக்கணும்னா, நான் இவங்கள விட்டு பிரிய வேண்டியது அவசியமா இருந்தது. ஏன்னா, திருமணம் ரொம்ப நெருக்கத்துல இருந்தது. உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? அவர் உங்கள ஏமாத்துறாருன்னு? இல்ல. ஒரு பொழுதும் இல்ல. என்னால யோசிக்க கூட முடியல. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தேவனோடு கூட சண்டை போட்டேன். ஏன்னா, நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, அவரு மாறப்போறார். அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போது. என்னால இத முடிக்க முடியாது. நான் இந்த ஒரு உறவ தொடரப் போறேன். எனக்கு இந்த திருமணம் வேணும்." அதுதான் சரியான நேரமா இருந்தது. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அது டிசம்பர் மாதமா இருந்தது. பிறகு நான் சொன்னேன், "நான் பீடத்துக்கு மேல போகப் போறேன். என்னுடைய தியாகத்த நான் செய்யப் போறேன். தேவன் அவருடைய வாழ்க்கைய மாத்துவாரு. அதுக்கு பிறகு, இதோ இங்க என்னுடைய தியாகமானது இருக்கு. உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே" அப்படின்ட்டு ஜெபிக்கிறதுக்கு பதிலாக, இதோ என்னுடைய தியாகமானது இங்க இருக்கு. என்னுடைய விருப்பம் நடக்கட்டும். நான் அவர திருமணம் பண்ணணும்னு ஜெபிச்சேன். நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம். அது ரொம்பவே அழகான திருமணமா இருந்தது. சிறந்த திருமண துணி, ஃபேஷன்ல இருந்த ஒண்ணு. நீங்க நினைக்கிறது எல்லாமே நாங்க ஒரு ஆடம்பரமான திருமணத்த செஞ்சுக்கிட்டோம். எனக்கு நினைவிருக்கு. எப்பவுமே நான் கத்துக்கிட்ட விஷயம், பீடத்துக்கு முன்னுரிமை குடுக்கணும். ஆனா நான் யோசிச்சேன், பீடத்தின் மேல திருமணம் பண்ணிக்கிட்டா, இந்த திருமணம் அந்த அளவு பிரம்மாண்டமா தெரியாதுன்னு. அந்த நேரம் நான் உணர்ந்தேன், பீடத்தின் மேல தேவனுடைய ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவத்த நான் மறந்துட்டேன்னு. நீங்க வெளிப்புற தோற்றத்த பத்தி கவலைப்பட்டீங்களா? நான் வெளி தோற்றத்த பத்தி, அந்தஸ்த பற்றி, கவர்ச்சிய பத்தி நான் வந்து கவலைப்பட்டேன். விருந்து அழகானதா இருந்திருக்கலாம். ஆனா, உங்க கணவருடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா? ஆமா. ஆனா நான் என்னையே முட்டாளாக்கிக்கிட்டேன். நான் சொன்னேன், "இல்ல, அவரு வந்து கல்யாணம் இருக்கு. அந்த பதட்டத்தினால இப்படி இருக்காருன்னு." ஆனா அதுக்கு பிறகு எங்களோட திருமணம் அழகானதா இருந்தது. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். அதுக்கு பிறகு நான் நேசிச்ச என்னுடைய வாழ்க்கை துணையை கூட நான் தேனிலவு போன கான்குன்ன்ற இடத்துக்கு நான் பரதேசத்துல இருக்க மாரி உணர்ந்தேன். நான் சொன்னேன், "எல்லாமே நல்லதா இருக்கும்." அதுக்கு பிறகு நான் அவரோடு கூட சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்தேன். அவரு என்ன பார்த்து சொன்னாரு, "சாமியா, உண்மையாவே நான் சரியில்ல. நான் உன்ன திருமணம் பண்ணியிருக்க கூடாது. எனக்கு விவாகரத்து தேவை." தேனிலவுலயா? ஆமா, அந்த தேனிலவுல தான். "நீங்க என்ன விளையாடுறீங்களா? உண்மையாவா?" எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த தேனிலவுல அவரோடு கூட இது ரொம்ப மோசமான தருணமா இருந்தது. நான் ரொம்ப தனிமைய உணர்ந்தேன். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது நான் அழுதுட்டே வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு.
நான் தேனிலவுல எடுத்த புகைப்படம் அப்படின்னு பார்த்தா, அது நான் ஒரு சின்ன டால்ஃபினுக்கு முத்தம் குடுத்தது மட்டும்தான். என்னுடைய கணவர் என்ன பார்க்க கூட இல்ல. நான் மசையோக்கு அவர்கிட்ட பேசாம தனியா தான் வந்து சேர்ந்தேன். நான் போதகர்கிட்ட போனேன். எங்களுக்கு என்ன நடந்ததோ நான் அவரிடத்துல வந்து தெரியப்படுத்தினேன். அதாவது அவரு சுலபமா வந்து விவாகரத்து கேட்கிறாருன்னு, பாஸ்டர் வந்து ரொடால்ஃபோவ கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாரு. பாஸ்டர் அவர்கிட்ட பேசுறதுக்காக, அவரு எப்ப வந்தாரோ, அவர் ஆலயத்துக்கு வந்தாரு, பாஸ்டர் கூட பேசினாரு. மாதங்கள் கடந்தது. அவரு வருத்தப்படுறத எந்த நேரத்துலயும் நான் பார்க்கல. பிற்பாடு ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு வந்து சொன்னேன். பாஸ்டர் அவருடைய எண்ணம் இன்னும் மாறல. அவருக்கு உண்மையாவே விவாகரத்து வேணும். இந்த கடந்த மாசம் முழுக்க அவர் கூட சண்டை தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு எந்த வழியும் தெரியல. அவரு சொல்றாரு அந்த பொண்ண அவரு விட விரும்பலன்னு. அவரு உண்மையாவே தேவனோடு கூட இணைய விரும்பல. ஏன்னா அவருக்கு திருமணம் ஆகியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணோடு கூட தொடர்புல இருக்கார். அதனால தான் அவர் தேவனோடு கூட ஒன்றிணைய விரும்பல. பிற்பாடு நான் சொன்னேன், ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன் போதகர் கூட அதுதான் நினைச்சாரு. நான் சொன்னேன், இல்ல ரொடால்ஃபோ என்னை ஏமாத்த மாட்டாரு. அவரால இத பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆலயத்துல வளர்ந்தவரா இருக்காரு. அவருக்கு வேதாகமம்னா என்னன்னு தெரியும். அவரு இத செய்ய மாட்டாரு. பிற்பாடு நான் செய்த எல்லா காரியமுமே வந்து என்னுடைய மண்டையில ஓடக்கூடியதா இருந்தது. இது என்னுடைய உணர்வு பூர்வமான வாழ்க்கையில ஈடுபட்டது. இந்த திருமணம் வேற வழியில நடந்திருக்க வேண்டியது. ஆனா இது எல்லாமே என்னுடைய வழியில இந்த பார்ட்டி நடந்தது. அங்க தான் நான் உணர்ந்தேன். நான் தேவனுடைய விருப்பத்த செய்யறதுக்கு பதிலா, நான் இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். எனக்கு ஞாபகமானது வந்தது. அதாவது எல்லாத்தையுமே நான் தேவனிடத்துல கொட்டணும். நான் இப்படியாக சொன்னேன், என் தேவனே, என்னால உங்கள இழக்க முடியாது. அதனால அடுத்த தியாகம் எப்போ? அடுத்த தியாகத்த நான் செஞ்சேன். நான் அத வச்சு சொன்னேன், என் தேவனே, என்னுடைய வாழ்க்கை இங்க உங்களுடைய கரத்துல இருக்கு. உங்களுடைய விருப்பம் நடக்கட்டும். அங்க எப்போ நான் என்ன தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படுத்தினனோ, தேவனுடைய உறுதியான அன்பு என்கிட்ட வந்தது. எனக்குள்ள நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் உறுதியானத பெற்றேன். தேவன் என்னோடு இருக்காருன்னு. எல்லா புரிதல்களுக்கு மேலேயும் ஒரு அமைதியானது இருந்தது. இது ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயம். பிற்பாடு நான் தொடர்ந்து போனேன். போதகர் கூட்டங்களுக்கு வந்தேன். கருத்தரங்குகள்ல வந்து கலந்துக்கிட்டேன். எப்பவுமே வந்து அந்த எண்ணத்தோடு இருப்பேன். ஆனா இப்போ நான் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய போறேன். திடீர்னு ஒரு ஆச்சரியமானது வந்தது. அது மிகவும் மோசமான நாள்னு நான் நினைக்கிறேன். அது மிகவும் ஒரு அதிகமான ஒரு சோகமான ஒரு நாள்னு நான் நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என் ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து காருக்குள்ளே போனேன். காருக்குள்ளே இருக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் அந்த நேரம் அழ துவங்கினேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு நெருக்கத்தில் யூனிவர்சல் ஆலயம் இருந்தது. நான் உள்ளே போனேன். நான் உள்ளே போகும்போது அன்னைக்கான தலைப்பு தீர்மானத்திற்கான நாள். சரியா இந்த நேரத்தில் தான் நான் தீர்மானித்தேன் எனக்கு என்ன வேணும்னு. அதுக்கப்புறம் நான் அவங்கள கூப்பிட துவங்கினேன். எப்போ அவங்க திரும்பி வந்தாங்களோ நான் சொன்னேன், அன்பே, என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்ப தவறானவனாக இருந்தேன். நான் தேவனுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சுருக்கேன். உனக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுருக்கேன். உனக்கு தெரியும் எனக்கு என்னுடைய திருமணம் மறுபடியும் வேணும்னு. அவங்க போர்த் அலெக்ராக்கு வந்திருந்தாங்க. அவங்க போர்த் அலெக்ராக்கு வந்தாங்க என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக. இந்த திருமணம் எல்லாமே சரியாக இருந்தது. ஆனால் இந்த புதிய பிறப்புக்கு ஒரு செயல்முறையானது இருந்தது. அவங்க கூட எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தது. ஆனால் தேவனோடு கூட இருக்கிற உறவில் நான் சரியா இல்லைன்னா இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாததாக இருந்தது. பிற்பாடு நான் உண்மையாகவே உணர்ந்தேன், நான் ஒரு மத ரீதியான நபராக தான் இருக்கேன். இப்படியாக தான் நான் ஒரு ஜெபத்தை செஞ்சேன். நான் தொடர்ந்து தேடினேன். உங்களுடைய ஆவி இப்போ கீழே வரலன்னா நான் மறுபடியும் இன்னொரு தவறு செய்வேன். இல்லைனா நான் மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்துவேன். நான் உங்ககிட்ட செழிப்பையோ வீடையோ காரையோ எதையும் கேட்கல. உங்களுடைய ஆவியை கேட்குறேன். நான் திரும்பி இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே இருக்கேன். வேறு எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியாது. பிற்பாடு தேவன் என் மீது வந்தார். எனக்கு ஞாபகம் இருக்காது, பிஷப் அடில்சனுடைய மீட்டிங். அந்த நாள் உங்களுக்கு தெரியும், தேவன் எனக்குள்ளாக வந்து உறுதிப்படுத்தினார். அவர் என்னோடு கூட இருக்கேன்றதை உறுதிப்படுத்தினார். இனிமே அவர் என்னை பார்த்துப்பாரு. இது எல்லாமே என்னுடைய நன்மைக்கு தான். இது எல்லாமே நான் கடந்து போக வேண்டியது அவசியமானதாக இருந்தது. பிற்பாடு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய உண்மையான விருப்பம் என்னன்னு. அதற்கு பிறகு அங்கிருந்து தான் ஆமா, நாங்க ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான திருமணத்தை துவங்கணும். உண்மையாவே நாங்க இருவரும் ஒருவரா மாறணும். நாங்க தொடர்ந்து கூட்டங்கள்லயும் கருத்தரங்கங்கள்லயும் கலந்துக்கிட்டோம். நாங்க அதை செயல்படுத்தணும். ஆலயத்தினுடைய பீடத்துக்கு முன்பாக நாங்க வந்தோம்.
நாங்க எங்க கூட சில பேர கூட்டிட்டு வந்தோம். நான் போதகர கூட்டிட்டு வந்தேன். அவர் மட்டும் தான் வந்தார். பூக்கள் இல்ல, ஆடம்பரமான எந்த ஒரு காரியமும் இல்ல, துணி இல்ல, எந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயமும் அங்க இல்ல. ஆனா முக்கியமானது இருந்தது. பரிசுத்த ஆவி இருந்தது. தேவனுடைய பீடமானது இருந்தது. இதுதான் உண்மையிலேயே எல்லா வித்தியாசங்களையுமே கொண்டு வரக்கூடியதா இருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய குடும்பத்துடைய முடிவா இருந்தது. ஒரு அருமையான குடும்பமா. நாங்க பிஷப் மசேதோ சொல்றது அதிகமா பின்தொடருவோம். உறவானது சரியா சிலுவை போன்றுதா இருக்கணும். கணவர் மனைவி மத்தியில தேவன் முதலானவரா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவனுக்கு நன்றி. தேவன் எங்க வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்காரு. நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் அதிகமாகவே பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை செஞ்சுருக்கேன். நான் அதை விட அதிகமாக சந்தோஷப்படுறேன். தேவன் கனப்படுத்தியிருக்காரு. தேவன் கனப்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக இந்த வார்த்தை மிகவும் தெளிவாய் நமக்கான விளக்கத்தை கொடுக்கிறது. தன்னுடைய மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே எதை அறுப்பான்? அழிவை அறுப்பான். தன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த வசனத்துக்கு முன்பாக நான் படித்த வசனத்தை மறக்காதே. மோசம் போகாதிருங்கள். என்னவாக தேவன் சொன்ன வார்த்தை? மோசம் போகாதிருங்கள், ஏமாற்றப்படாதிருங்கள். உங்களுடைய வழிகளிலே, உங்களுடைய செயல்களிலே கவனம் உள்ளவராய் இருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு வழி நடத்தலை கொடுக்கிறார். ஆனால் அந்த வழி நடத்துதல் உங்களுக்கான சிறந்ததே தவிர அது உங்க வாழ்க்கையை அழிப்பதற்கல்ல. நீங்க சாட்சியில பார்த்தீங்க, திருமண நாள் என்று திருமணத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த நபர் உடைய கணவனாய் மாற வேண்டியவர், அவர் சொன்னது என்ன? நான் இந்த திருமணத்தை இந்த இடத்தில் விரும்பவில்லை. மாற்றம் எங்கிருந்து தொடங்கியது? கவனிங்க. பிசாசு இதான் செய்ய விரும்புறான். உங்களுடைய திருமணங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துறான். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தவறான வழிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல கொண்டு செல்றான். உங்க வாழ்க்கையை நீங்க இந்த இடத்துல அழித்துக் கொள்வதுதான் சரியான வழி என்பதை போல இந்த இடத்துல அவன் பேசிட்டு இருக்கான். மக்களே, இந்த வார்த்தை நீங்க கவனமா கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை இங்கும் அங்குமா நடந்துட்டு இருக்கீங்கன்னா, கிச்சன்ல இந்த இடத்துல நீங்க சமைச்சிட்டு இந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நான் இங்க இந்த இடத்துல பேசுவது என்னுடைய சொந்த வார்த்தையினுடைய விருப்பத்தின்படி அல்ல. தேவன் எதை உங்களோடு பேச சொல்கிறாரோ நான் அதை பேசுகிறேன். நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம். நீங்க ஆவிக்காக விதைக்கலாம் அல்லது மாமிசத்துக்காக விதைக்கலாம். நீங்கள் எந்த விதை விதைக்கிறீர்களோ அதனுடைய பலனை நீங்கள் அறுப்பீர்கள். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்க இந்த இடத்துல விரும்புறீங்கன்னா, நீங்க விதைக்க வேண்டியது ஆவிக்குரியது என்பதை உணர்ந்தால் செயல்படுங்க மக்களே. குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு நாம் இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்திலே ஒன்றிணைய போகிறோம். மக்களே, இந்த விசுவாசத்தினுடைய கூட்டம் உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் இந்த இடத்துல மாற்றுவதற்காக 7வது வாரம் இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பின் நாளிலே தேவன் உங்க வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியத்தை செய்யும். எனவே செய்வனைகளிலே, சாபங்களிலே, பொறாமைகளிலே, கண்துஷ்டிகளிலே, எந்த ஆவிக்குரிய பிரச்சனையினாலே அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள, சொந்த யோசனைக்குள்ள நீங்க நம்பிக்கை இழந்தவரா கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாறாது, இதுதான் என்னுடைய தலையெழுத்து என்கிற ஒரு முடிவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தள்ளினவராய் கூட இருக்கலாம். தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். நீங்கள் அனுமதித்தால் தேவன் உங்களுக்கு உதவி செய்யலாமா? தேவன் உதவி செய்யலாம் என்கிற வார்த்தையை நீங்க சொல்வதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்க. தேவன் இவருக்கு உதவி செய்தாரா இல்லையா? இந்த நபருடைய திருமணம் ஆசீர்வாதமாய் மாறியதா இல்லையா? இவருடைய கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றாரா இல்லையா? எல்லா கேள்விக்கான பதிலை நீங்கள் இந்த சாட்சியிலிருந்து பாருங்க. பிற்பாடு விசுவாசத்தின் ஜெபத்திலே நாம் ஒன்றிணையலாம். இந்த நபருக்கு தேவன் செய்தது போல உங்களுக்கும் தேவன் செய்யும்படியாக இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே ஒன்றிணையலாம் மக்களே. நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு யோசிச்சேன். நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். என்னுடைய பெயர் அமிதா அசோக் சவுன். நான் மும்பையில தங்கியிருக்கேன். நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துட்டே இருந்தது. எனக்கு நிறைய கடனானது இருந்தது. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. என்னுடைய கணவருக்கு வேற ஒருத்தவங்க கூட உறவானது இருந்தது. அதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்குள்ள நான் வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருந்தது. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்.
இந்த சண்டை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மோசமா மாறிட்டு இருந்தது. நாங்க பதில்களை தேடிட்டு இருந்தோம், எந்த ஒரு வெற்றியும் இல்லாம. இந்த சண்டை ஒவ்வொரு நாளும் மோசமானதா மாறிட்டு இருந்தது. எங்களால எதுவுமே செய்ய முடியல. நான் ஆரம்பிச்சேன். பதிலானது நான் தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தானு. நான் 3 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சேன். முதல் தடவை நான் விஷத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சேன். 2வது தடவை பல மாத்திரைகளை நான் எடுத்துக்கிட்டேன். 3வது தடவை கிருஷ்ணாயில என் மேல ஊத்திக்கிட்டேன், என்னை நான் எரிச்சுக்கிறதுக்காக. ஆனா இது எதுவுமே வேலை செய்யல. நான் காப்பாத்தப்பட்டேன். நாங்க 2 பேருமே எங்க பசங்க முன்னாடி தான் சண்டை போட்டுப்போம். என்னுடைய பொண்ணு இதை பார்த்ததுனால எங்ககிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. அவ இப்படியா உணர்ந்தா? என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எப்பவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்கள் எங்களை பார்த்து அவங்க சிரிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் மாற போறது கிடையாது, இவங்க எப்படி இருக்காங்க பாரு, இவங்க வீடு எப்படி இருக்குன்னு பாரு, இவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லைன்னு இப்படியா மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இப்படியா சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது, நீங்க இப்படியே இருந்து இப்படியே தான் சாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தார் கூட எனக்கு மரியாதை தரல. அவங்க என்னை புறக்கணிக்கிறத போல என்னை நடத்தினாங்க. நான் என் குடும்பத்தார் கூட இருக்கிறதுக்கு பதிலா நான் தனியாவே இருக்கலான்ற மாதிரி உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை சோகத்தால நிரப்பப்பட்டிருந்தது. நான் இப்படியாக யோசிச்சேன், இனி எதுவுமே மாறப்போறது இல்லை, எந்த வெற்றியும் நான் பார்க்க போறது இல்லைன்னு. நான் இப்படியாக யோசிச்சேன், நான் ஒரு ஏழையாவே இருந்து ஏழையாவே சாக போறேன்னு. நான் சந்தோஷமே இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் கணவர் வீட்டுக்கு வரும்போது என்னை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு. அவருடைய வேலையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த கோவத்தை எல்லாத்தையுமே என் மேல காட்டிடுவாரு. என்னை அசிங்கமா திட்டுவாரு. நான் இப்படியா உணர்ந்தேன், இனியும் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு. சில நேரத்துல அவர் என்னை ரொம்ப அதிகமா அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடியில என்னால எழுந்துக்க கூட முடியாது, அந்த மாதிரி அடிப்பாரு. என் கணவருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிப்பழக்கமானது இருந்தது. அவர் குடிப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா நாளுமே குடிச்சிட்டு தான் வருவாரு. ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வரவே மாட்டாரு. நான் இப்படியாக கூட யோசிச்சிருக்கேன், என் கணவருக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவர் என்னை பாராட்டுவாருன்னு. ஆனா ஒரு நாளா அவர் என்னை பாராட்டினது கிடையாது. என்னை எப்பவுமே வெளியே கூட்டிட்டு போனது கிடையாது. ஏன் அவருடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு கூட என்னை கூட்டிட்டு போக மாட்டாரு. அவர் எப்பவுமே என்னை மதிக்க மாட்டாரு. அவரு என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. ஒரு மரியாதையோட என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதே கிடையாது. நான் பல நேரம் என்னுடைய வீட்டிலேயே தான் அடைஞ்சு இருப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க யுனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தது. அப்போதான் நான் முதல் தடவை வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமானதா இருந்தது. நான் அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிஷப் இப்படியாக பேசிட்டு இருந்தாரு. எந்த ஒரு நபர் சண்டை போடுறாங்களோ அப்ப அந்த நேரம் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றது அங்க பிஷப் பேசிட்டு இருந்தாரு. இதை நான் எனக்கான ஒண்ணா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா யாராவது என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நானும் அவங்க கிட்ட திரும்ப சண்டை போடுவேன். நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை, நான் தான் மாறணும், நான் தான் முதலாவது மாறணும். நான் சண்டை வரும்போது அமைதியா இருக்கணும்னு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய கணவர் குடிச்சிட்டு இருந்தாரு, என்கிட்ட சண்டை போடணும்னு தயாரா இருந்தாரு, என்கிட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினாரு. நான் சொன்னேன், இல்லை, நான் எதுவுமே சொல்லலை. அந்த நாள் நான் எதுவுமே சொல்லலை. எங்களுடைய சண்டை முடிஞ்சிருச்சு. அவரும் அந்த சண்டையை முடிச்சிட்டாரு. அந்த நாள் ரொம்ப அற்புதமா போச்சு. அதற்கு பிறகு நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ பிஷப் பேசினாரு, நீங்க எல்லாரையுமே மன்னிக்கணும்னு. என்னால என்னுடைய குடும்பத்தார மன்னிக்க முடியல. ஆனா அந்த புதன்கிழமை கூட்டத்துல நான் கத்துக்கிட்டேன், இதை தான் நான் தியாகம் பண்ணணும்னு. இது உண்மையாவே ரொம்ப கடினமானதா இருந்தது. இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒரு தியாகமா இருந்தது. ஏன்னா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாம இருந்தது. எப்பெல்லாம் நான் அவங்கள பாக்குறேனோ அப்ப நான் அதிகமா கோவப்படுவேன். ஆனா அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். நான் சொன்னேன், தகப்பனே, இது எனக்கு ரொம்பவே கடினமான ஒண்ணு, நான் அவங்கள மன்னிக்கிறது. ஆனா நான் உங்களுக்காக தாகமா இருக்கேன், நான் புரிஞ்சுக்கிறேன், மன்னிப்பு எனக்கு தேவைன்னு. அந்த நாள் நான் அவங்கள மன்னிச்சேன். அதே நாள்ல தான் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்.
அந்த ஒரு சந்தோஷத்தை என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. அது என்னன்றதை என்னால சொல்ல முடியல. அது எல்லாவற்றிற்கும் மேலானது. அது ரொம்பவே கடினமானது. அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுன்னு சொல்லும்போது, அது நம்மளால வெளிப்படுத்த முடியாது. நான் பல நாள் எனக்குள்ள ஒரு வெறுமையை உணர்ந்த வெறுமையா இருந்தேன். ஆனா எப்ப பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தாரோ, எனக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷத்தை உணர்ந்தேன். நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல கேள்விப்படும்போது நான் யோசிச்சேன், என்னுடைய கணவரை நான் பீடத்துல தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. நான் மாறிட்டேன். ஆனா என்னுடைய கணவர் இன்னமும் அதே போலதான் இருக்காரு. அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் என்னுடைய கணவரை பீடத்துல அர்ப்பணிச்சேன். அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் நிறைய விஷயத்த செஞ்சேன். நான் என்னுடைய கணவருக்காக சொன்னேன், ஆண்டவரே, நானும் என் கணவரும் சேர்ந்து வருவோம் எங்களுடைய தியாகத்தை இந்த பீடத்தின் மேல வைக்கிறதுக்காகன்னு. யாருமே எங்ககிட்ட இப்படியாக சொல்லல. நீங்க தியாகம் பண்ணணும்னா இத பண்ணணும், இப்படியாக செய்யணும், இததான் அர்ப்பணிக்கணும்னு. நான் தேவனிடத்துல இருந்து கேட்டேன். தேவன் தான் எங்களுக்கு சொன்னார், இததான் நீங்க செய்யணும்னு. அதனாலதான் நான் அதை செஞ்சேன். நான் ஒரு குறிப்பிட்ட தொகையானதை எடுத்தேன். நான் அந்த தொகையை எடுத்து நான் பீடத்துல தியாகமானது செஞ்சேன். என்னுடைய கணவரையும் நான் தியாகம் செஞ்சேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் விசுவாசத்தினுடைய கணவரா இருக்காரு. அவரு மாறிட்டாரு. இனியும் என்னுடைய கணவர் எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இல்ல. அவர் ஒரு தேவனோட மனுஷரா இருக்காரு. தேவனுடைய ஊழியத்தை செய்யறாரு. இன்னைக்கு நாங்க குடும்பத்தோடு சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் இனியும் அதே அமிதாவா கிடையாது. என் கணவரும் முன்பிருந்த கணவரை போல கிடையாது. அவர் இன்னைக்கு என்ன அதிகமா நேசிக்கிறாரு. நாங்க இன்னைக்கு இங்க இருக்கோம். நாங்க 2 பேருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக, 2 பேருமே பாத்துக்கிறதுக்காக தேவன் தான் எங்களுடைய வாழ்க்கையில முதலாவதா இருக்காரு. நான் இங்க வரும்பொழுது என்னுடைய குடும்பமும் என் திருமண வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் யுனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்பொழுது நான் உண்மையை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பரிசுத்தாவி மட்டும்தான் எல்லாத்த விட சிறந்தது, எல்லாவற்றிற்கும் மேலானது. அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த சாட்சி தெளிவுபடுத்துகிறது. இந்த நபர் உம்முடைய பதிலை இந்த இடத்தில் பெற்றாரானால் இவருடைய விசுவாசம் இங்கு இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொன்னது போல ஆவி என்று விதைக்கிறவன் ஆவியினாலே இந்த இடத்தில் நித்திய ஜீவனை அறுப்பான். உம்முடைய சமாதானத்தை பெற்றுக் கொண்டவராய், சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டவராய் இன்று இந்த இடத்துல தேவனே, இந்த மனைவி மட்டுமல்ல, கணவன், பிள்ளைகள், முழு குடும்பமும் உம்முடைய வழிகளிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இந்த இடத்துல இருக்கிறது. இதோ என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நபருக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் கொடுக்க கேட்கிறேன். இந்த நபருடைய வாழ்க்கை மீது உம்முடைய வல்லமையானதை வெளிப்படுத்த இந்த இடத்தில் கேட்கிறேன். எல்லா பலகீனங்களிலே, எல்லா சாபங்களிலே, எல்லா அசுத்தங்களிலே இவர்களுடைய வாழ்க்கை எந்த வழியிலே கட்டப்பட்டிருந்தாலும் இந்த அசுத்தத்தினுடைய கட்டுகள் இந்த இடத்துல உடைக்கப்படும். என் தேவனே, நீர் இந்த இடத்துல இவர்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய திட்டத்தை நிஜமாக்கும்படியாக உம்முடைய வழிகளால் இவர் பலனை, பதிலை பார்க்கும்படி ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக இந்த நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக, இந்த நபருடைய வழிகளிலே, இந்த நபருடைய செயலிலே இந்த விடுதலை, குணமாக்குதல், ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன். இந்த மக்களுக்கு நீர் வைத்திருக்கிற திட்டம் நிஜமாக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். மக்களே, உங்களுடைய விசுவாசம் உங்களை இந்த ரட்சிக்கும். இதை ஒருபொழுதும் இந்த மறக்காதீர்கள். நாம் இந்த ஆவியிலே தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தலையிட அனுமதிக்க அவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கார். எனவேதான் நீங்கள் இந்த ஆவியிலே எங்களோடு கூட இந்த ஒன்றிணையலாம். தேவனுடைய மாபெரும் பதில்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நிஜமாக்கப்படும்படியாக எல்லா அசுத்தங்கள், எல்லா இருள்கள், எல்லா சாபங்கள் இருந்து விடுதலை பெற தவற விடாதீர்கள். இந்த வெள்ளிக்கிழமை 7வது வாரத்தினுடைய ஜெபம். மேலும் நாளை தினம் நாம் நம்முடைய திருமணங்களை, குடும்பங்களை ஆசீர்வதிக்க அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்திலும் ஒன்றிணைய போகிறோம். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய திருமண சாபங்கள், உங்களுடைய திருமணங்களுக்குள்ளாக சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான
வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. இயேசுவின் பெயராலே சென்று பாருங்க மக்களே.